என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம்? போலீஸ கேட்டா அவங்க சொல்றாங்க இங்க வந்து அலோவ் பண்ணல நாங்க வெஹிக்கிள்னு. எப்படி ரோட்ல எப்படி நிக்கறாங்கன்னு பாருங்க. இந்த கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியால ஃபுல்லா பிளாக் பண்ணி சர்வன்ட்ஸ் உள்ள வர விடாம இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட கேட்டானா பேரிகேட் இஸ் நாட் அலௌட்னு சொல்றாங்க. பட் they have not removed the barricades. We live here. நாங்க இங்க we live here. இந்த மாதிரி நீங்க டிஸ்டர்பன்ஸா இருந்தானா how do we manage? கார்ஸ் எல்லாம் அவங்களோட கட்சி கார்ஸ் எல்லாம் பார்க் பண்ணிட்டு நாங்க எதுவுமே வேண்டாம்னு சொல்லல. பட் மற்றவங்களுக்கு தொந்தரவா இருக்க கூடாது. தொந்தரவா இருக்க கூடாதுங்க ரெசிடென்ட்ஸ்க்கு. மேடம் உங்க கார்ல மட்டும் அலோவ் பண்றோம் மேடம். யார் இவங்க எங்க கார் அலோவ் பண்றது? இங்க இருக்கவங்க நாங்க குடி இருக்கவங்க. இவங்க எங்க காரை உள்ள வரதுக்கு அலோவ் பண்றாங்களா? என்னது இதெல்லாம்? 10 11வது அவென்யூ வரைக்கும் இங்க இருக்கிறது இங்க 8வது அவென்யூ. இத்தனை கூட்டம் பாத்தீங்களா? இந்த இடத்துல யாரோ மக்கள் இருக்க முடியுமா? ஈசிஆர்ல குவைட்டா இருக்கும் தான் அவ்வளவு செலவு பண்ணி அவங்க வந்து இங்க ரெசிடென்ட்ல இருக்கோம். இல்ல நாங்க இங்க பீஸ்ஃபுல்லா இருக்கலாம்னு தான் வந்திருக்கோம். இங்க வந்துட்டு ஒரே எங்களை இங்க போக கூடாது அங்க போக கூடாதுன்னு வீட்டுக்கு முன்னாடி கார் பார்க் பண்றாங்க. சாப்பிட்டுட்டு குப்பை தெரு ஃபுல்லா போட்டுட்டு போறாங்க. கிளீன் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்பதான் 3 நாளுக்கு முன்னாடி ஒரு மீட்டிங் நடந்தது. இப்போ திருப்பி ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எல்லாம்? போலீஸ கேட்டா அவங்க சொல்றாங்க இங்க வந்து அலோவ் பண்ணல நாங்க வெஹிக்கிள்னு. எப்படி ரோட்ல எப்படி நிக்கறாங்கன்னு பாருங்க. இல்ல அது கூட இல்ல எடுக்கறீங்களா? எந்த போடுவீங்க சொல்லுங்க. ஏன்னா எங்களுக்கு தெரியணும். இதுக்கு மேல நாங்க வந்து சும்மா இருக்க போறது இல்ல. ரெசிடென்ட்ஸ் எல்லாம் கம்ப்ளீட்டா இந்த என்டையர் ஏரியா இது ஒரு ஆர்டீரியல் ரோடு. இந்த கம்ப்ளீட் ஏரியாவை அவங்க பிளாக் பண்ணிருக்காங்க. இந்த கம்ப்ளீட் ரெசிடென்ஷியல் ஏரியால ஃபுல்லா பிளாக் பண்ணி சர்வன்ட்ஸ் உள்ள வர விடாம இந்த மாதிரி தொந்தரவு பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் கிட்ட கேட்டானா பேரிகேட் இஸ் நாட் அலௌட்னு சொல்றாங்க. பட் they have not removed the barricades. We live here. நாங்க இங்க we live here. இந்த மாதிரி நீங்க டிஸ்டர்பன்ஸா இருந்தானா how do we manage? கார்ஸ் எல்லாம் அவங்களோட கட்சி கார்ஸ் எல்லாம் பார்க் பண்ணிட்டு நாங்க எதுவுமே வேண்டாம்னு சொல்லல. பட் மற்றவங்களுக்கு தொந்தரவா இருக்க கூடாது. தொந்தரவா இருக்க கூடாதுங்க ரெசிடென்ட்ஸ்க்கு. மேடம் உங்க கார்ல மட்டும் அலோவ் பண்றோம் மேடம். யார் இவங்க எங்க கார் அலோவ் பண்றது? இங்க இருக்கவங்க நாங்க குடி இருக்கவங்க. இவங்க எங்க காரை உள்ள வரதுக்கு அலோவ் பண்றாங்களா? என்னது இதெல்லாம்? சென்னை பனையூரில் தாவேக தலைமை அலுவலகம் அமைந்துள்ள பகுதிகளைச் சேர்ந்த பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது தொடர்பான விவரங்களை செய்தியாளர் யுவராஜ் வழங்க கேட்கலாம். யுவராஜ் வணக்கம். பனையூர் வாசிகள் தெரிவித்துள்ள கருத்துக்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைமை அலுவலகமான பனையூர் அலுவலகத்தில் இன்று வேட்பாளர் விருப்பமனு பட்டியலானது அந்த மனுக்கள் பெறுவது தொடர்பான அந்த நிகழ்ச்சி தற்போது நடைபெற்று வருகின்றது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக வேட்பாளர்கள் விருப்ப மனு வாங்குவதற்காக இன்று முதல் ஒரு வாரத்திற்கு அந்த விருப்ப மனுக்களானது பனையூர் அலுவலகத்தில் வழங்கப்பட்டு வருகின்றது. இந்த அலுவலகத்தை பெற வருவதற்காக கட்சியினர் ஏராளமானோர் இந்த பனையூர் அலுவலகம் வருவார்கள் என்ற ஒரு நோக்கில் அந்த சாலை நெடுகிலும் பேரிகார்டுகள் கட்சியின் தரப்பிலானது அமைக்கப்பட்டு அதே போன்று அங்கங்கே பவுன்சர்கள் அமைக்கப்பட்டு அந்த வரக்கூடிய கார்களையும் நபர்களையும் தடுத்து நிறுத்தி அனுப்பக்கூடிய அந்த ஒரு பணியானது ஈடுபட்டு வந்தனர். அந்த சாலை முழுவதும் அதாவது பனையூர் அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய 8வது அவென்யூவில் ஏராளமான தடுப்புகள் அமைக்கப்பட்டு அங்கங்கே வரக்கூடிய கார்களை திருப்பி அனுப்பக்கூடிய பணியானது அங்க இருக்கக்கூடிய பவுன்சர்களும் அதே போன்ற கட்சியினர் தரப்பில் நடைபெற்று வந்தது. ஆனால் அந்த பகுதியிலும் அந்த தெருவிலும் அமைந்திருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் செல்வதற்கு கூட தமிழக வெற்றி கழகத்தினுடைய அனுமதி மறுக்கப்பட்டிருப்பதாகவும் அதே போன்று தொடர்ந்து அங்க இருக்கக்கூடிய குடியிருப்பு வாசிகள் கட்சியினருடைய வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதே போன்று தமிழக வெற்றி கழகத்திற்கு அலுவலகமான வரக்கூடிய நிர்வாகிகளால் குடியிருப்பு வாசிகளுக்கு தொடர்ந்து இடையூறும் தொந்தரவும் ஏற்படுவதாக கூறி போராட்டத்திலும் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டு வந்தனர். தமிழக வெற்றி கழகத்தினர் தங்கள் கார்களை குடியிருப்பு பகுதிகளுக்குள் நிறுத்தி வைத்துள்ளதால் தொந்தரவு ஏற்படுகின்றது என்கின்ற அந்த ஒரு கருத்தையும் பனையூர் வாசிகள் தெரிவித்திருக்கின்றனர். எங்கள் வீட்டிற்கு முன்பாக தமிழக வெற்றி கழகத்தினர் அமைத்துள்ள தடுப்புகளால் தொடர்ந்து தங்களுக்கு இடையூறு ஏற்படுகிறது எனவும் இதனால் பல சிக்கல்கள் நேரிடுகிறது எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஒவ்வொரு நிகழ்ச்சியின் பொழுதும் இதே போன்று பல தடுப்புகள் அமைக்கப்பட்டு இருப்பதாகவும் அதே போன்று எந்த ஒரு வெளியிலும் செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது என்பதும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். தொடர்ந்து தாவேக சார்பில்